வணக்கம் அண்ட் குக்கிங் டைம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு கனவா கறி எப்படி செய்கிறதுன்றதை காட்டியிருக்கிறேன். வாங்க. கனவாவை நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டு அதில் கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு ஒன்றா சேர்த்து வதக்குங்க. வெங்காயமும் வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பமில்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுவும் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரையக்குள்ளே தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்கிற கனவாவையும் அதோடு சேருங்க. நான் கொஞ்சம் மையும் அதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சேர்க்கலாம். மஞ்சளையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அது நல்லா பிரண்டு வரட்டும். இதோட நீங்கள் தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் கனவா நல்லா தண்ணி விட்டு அவியும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா அவிய விடுங்க மூடி. மிளகுத்தூள், மசாலாத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் திரும்பவும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா மூடி அவிய விடுங்க. அதுவும் நல்லா அவிஞ்சி வரட்டும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பழப்புளியை சேருங்க. பழப்புளியும் போட்டு திரும்பவும் கலந்து கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுங்க. அவிய விட்டதுக்கு பிறகு கனவா கொஞ்சம் வத்தி வந்திருக்குது. இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் பாலையும் வடிவாக சேர்த்துட்டு கருவேப்பமிலையும் சேர்த்து திரும்பவும் மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுங்க. டேஸ்டியான கனவா கறி ரெடி.